படிக்கும் போதே வேலை வேண்டுமா? வெளிநாட்டில் வேலை வேண்டுமா? வாங்க அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தடகம் ரோடு, கோவை. தொடர்புக்கு 9578109555. வணக்கம். கோவை வேளாண்டிபாளையம் சின்னத்தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்காளியம்மன் திருக்கோவிலில் 2026ஆம் ஆண்டின் ஆடிப்பண்டிகை விழா தொடங்கியது. விழாவின் முக்கிய பகுதியாக திருக்கல்யாண உற்சவ விழா நடைபெற்றது. இதில் வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள் சரடு, சந்தன குங்குமம், வளையல்கள், வாழைப்பழங்கள், எலுமிச்சை பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாசி பழம் உள்ளிட்ட பழ வகைகள், தேங்காய், வெல்லம், இனிப்பு மற்றும் கார வகைகள், மிட்டாய்கள் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட தட்டங்களில் சீர்வரிசை பொருட்களை பக்தர்கள் முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலுக்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து திருக்கல்யாணம் தொடங்கியது. அதில் சிவன் பட்டு வெள்ளை வேஷ்டி அணிந்து ராஜ அலங்காரத்திலும், அம்மன் சந்தன நிற பட்டு சேலை மற்றும் தங்க நகைகள் அணிந்து ராணி அலங்காரத்திலும் காட்சியளித்தனர். தொடர்ந்து விநாயகருக்கு முதல் பூஜை செய்யப்பட்டு சிவனுக்கும் அம்மனுக்கும் காப்பு அணிவிக்கப்பட்டது. பின்னர் யாகம் வளர்க்கப்பட்டு மேளதாளங்கள் முழங்க, மந்திரங்கள் ஜெபிக்க திருக்கல்யாண வைபோக நிகழ்வு நடைபெற்றது. அப்போது கோவிலில் தெய்வீக சூழல் நிலவியது. தொடர்ந்து மாலை மாற்றுதல், பூப்பந்து விளையாடுதல், மாப்பிள்ளை, பெண் வீட்டார் அழைப்பு நிகழ்ச்சிகளும் அழகாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபோகத்தை கண்டு சிவன் அம்மன் அருள் பெற்றனர். தொடர்ந்து அனைத்து பெண்களுக்கும் மஞ்சள் சரடு, வளையல்கள், சந்தனம், குங்குமம் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ பொன்காளியம்மன் நிர்வாக கமிட்டி மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். நன்றி.